பாரத தேசத்தில் உதித்த இந்த மகான்களுடைய சிறப்புகள் என்ன? இந்த மகான்கள் நமக்கு எவற்றையெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் இல்லையா? நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அதாவது படிப்பு அப்படிங்கிறத விட ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம். படிப்பு தான் பிரதானம்னு ஒழுக்கத்தை பற்றி கவலைப்படலை, ஒழுக்கமாக இருக்கிறத பற்றி யோசிக்கலை. ஆனால் இன்றைக்கி என்ன பேசப்படுகிறது அப்படின்னா, ஒரு தனிநபர் ஒழுக்கம் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி. இதெல்லாம் மகான்கள் நமக்கு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆசைகள் இல்லாமல், ஒரு காமம் அந்த எண்ணம் இல்லாமல், மற்றவர்களுடைய பொருள் மேலே ஒரு ஆசை இல்லாமல், மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வது அப்படிங்கிற ஒரு குணம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் மகான்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மகானுடைய வாழ்க்கை வரலாற்றையும் தெரிந்து கொண்டு அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கார், நம்மளை வாழச் சொல்லியிருக்கார், இதெல்லாம் நம்ம கேட்டாலாவது அட்லீஸ்ட் 100ல் ஒருத்தரோ 2 பேரோ திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த குருவே சரணத்தினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே நல்ல விஷயங்கள் பலருக்கும் போகணும். ஒருத்தர் திருந்தினா போரும்னு சொல்கிறோம், 100ல் 80 பேர் திருந்தினாலும் சந்தோஷம்தான். ஒரு நல்லவர்கள் வாழுகின்ற நாடு அப்படின்னா அந்த நாட்டில் எதுக்குமே குறை இருக்காது. ராமராஜ்யம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சந்திரகுப்தர்களது ஆட்சியை பற்றி சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவர் 12 ஆழ்வார்கள் வரிசையில் 10வது ஆழ்வாராக போற்றப்படுகிறார். இப்போ ஆழ்வார்கள் தான் மங்களாசாசனம் சொல்கிறோம் இல்லையா, திவ்ய தேச திருத்தலங்கள்னு சொல்கிறோம். வைணவத்தில் பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேச திருத்தலம்னு சொல்கிறோம். அதாவது எப்படி சைவத்தில் ஒவ்வொரு கோவிலாக போய் அந்த கோவிலை ஞானசம்பந்தர் பாடினார், அப்பர் பாடினார், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்கிறோம். அதுபோல் இங்கே பார்த்திங்கன்னா 12 ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேச திருத்தலங்கள். அதில் 10வது ஆழ்வார் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவர்கிட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, இவருக்கு எல்லாமே ஸ்ரீரங்கம் பெருமாள் தான். ஸ்ரீரங்கம் அரங்கநாதன் தான் இவருடைய மூச்சே. இந்த பெருமாள் தான் இவருக்கு பிரதானம். இவரை பற்றி தான் பாடியிருக்கார். ஒரு பாட்டு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச பாட்டு. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன், இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டு இவருது. அந்த பாசுரம் தொண்டரடி பொடியாழ்வார் பாடினது. தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கம் திருத்தலத்திலேயே பல காலம் வாழ்ந்திருக்கார். அந்த அரங்கநாதருக்கு அத்தனை சேவை பண்ணியிருக்கார். என்ன மாதிரி சேவை? திருமாலுக்கு எது சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா அலங்காரம். சிவபெருமான அபிஷேக பிரியன்னு சொல்லுவோம், பெருமாளை என்ன சொல்லுவோம், அலங்கார பிரியன்னு சொல்லுவோம். அலங்கார பிரியன்னு என்ன அர்த்தம்? நல்ல மலர் மாலைகள், பட்டு பீதாம்பரங்கள், ஆபரணங்கள் அணிந்து கொள்வது அலங்காரம். ஒரு அலங்காரத்திற்கு எது பிரதானமாக தேவை அப்படின்னா பூ தேவை, மலர் தேவை. ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகான ஒரு பெண் வருகிறார், சீவி முடித்து சிங்காரிச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பெண்ணுடைய தலையில் ஒரு பூ இருந்ததுன்னா, ஒரு மல்லிகை சரம் இருந்ததுன்னா அது கூடுதலாக ரசிக்கப்படும். இந்த பூவுக்கு அத்தனை சிறப்பு இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நமது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நமது வழியில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த பூக்களால் திருமாலை, அதாவது மகாவிஷ்ணுவை அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ராமானுஜர் என்ன பண்ணினார்? அனந்தாழ்வானை வச்சுண்டு திருமலை திருமலையில் ஒரு பெரிய நந்தவனத்தை அமைச்சார். பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ண சொன்னார். இந்த ராமானுஜரது வழியை பற்றி பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன பண்ணினாரோ அதே போல் நந்தவனம் வச்சு அந்த பூக்களைத்தான்
ரங்கமன்னாருக்கு கொடுத்தார். அதே போல் ஸ்ரீரங்கத்தில் இவர் ஒரு நந்தவனத்தை அமைச்சார். யார்? தொண்டரடி பொடியாழ்வார். அந்த நந்தவனத்தில் மலர்கின்ற துளசிகள், மற்ற பூக்கள், இவற்றால் ஒரு மாலைகளை கட்டி அந்த மாலைகளை ரங்கநாதருக்கு அணிவிக்க கொடுப்பார். இதுதான் இவருடைய பிரதானம். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா திருமண்டங்குடி அப்படிங்கிற ஊர். சோழ தேசத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது திருமண்டங்குடி அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் தான் பிறந்தார். இவருடைய அப்பா பேர் வேத விசாரதர்னு பேர். பெரிய பண்டிதர், பெரிய ஞானவான். இந்த அப்பா என்ன பண்ணுறார்? பையனுக்கு கலைகள் எல்லாவற்றையும் சொல்லித்தரார். வேதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறார். என்னென்னலாம் சொல்ல முடியுமோ, சொல்லித்தர முடியுமோ அத்தனை கலைகளையும் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். தொண்டரடி பொடியாழ்வார்ங்கிறது இவருடைய பேர், பின்னாட்களில் வந்தது. அப்பா அம்மா வச்ச பேர் என்ன தெரியுமா? விப்ர நாராயணர் அப்படிங்கிறது பேர். நாராயணர்ங்கிறது பெருமாளை குறிக்கக்கூடியது. விப்ர நாராயணர் அதான் இவருடைய பூர்வாசிரம பெயர். இந்த குழந்தை வளர்கிற போதே, அதாவது விப்ர நாராயணர் வளர்கின்ற போதே வேதத்தில் அத்துப்படி, சகல விதமான கலைகளிலும் அத்துப்படி, மற்றவர்களுடன் உரையாடுகிற போது, வயதில் மூத்தவர்களுடன் உரையாடுகிற போது அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவர்கள்கிட்ட எப்படி பேசணும், இதையெல்லாம் அப்பா சொல்லிக் கொடுக்குறார். ஒரு குழந்தை என்னத்தான் பாடங்களை படித்தாலுமே, பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடங்களை படித்தாலுமே பெற்றோர்கள் சொல்லித்தரக்கூடிய குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதான் முக்கியம். அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும். யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது, மற்றவர்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும், மற்றவர்களது பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தான் வேத விசாரதர் தனது மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு காலகட்டத்தில் வளர்ந்த பிறகு ஒரு வைணவ குலத்தில் பிறந்தவருக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா வைணவ திருத்தலங்களை தரிசனம் பண்ணணும். அதே போல் சைவத்தில் பிறந்தவங்களுக்கு சைவ திருத்தலங்களை தரிசனம் பண்ணணும். இவர் என்ன பண்ணுறார்? விப்ர நாராயணர் வைணவ திருத்தலங்களை ஒவ்வொரு ஊராக தரிசித்து கொண்டே செல்கிறார். ஒவ்வொரு ஊரோட பெருமாளை தரிசனம் பண்ணி அந்த பெருமாளுடைய அழகில் வியந்து அடுத்து ஒரு திருத்தலம் போய் அங்கே தரிசனம் பண்ணி அப்படி போயிட்டே இருக்க. அப்படி போகும்போது திருவரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் பெருமாளை தரிசித்த உடனே தன்னோட மனசை பறிகொடுக்கிறார். இது வரைக்கும் எத்தனையோ கோவில்களை தரிசனம் பண்ணியிருக்கார் யார்? விப்ர நாராயணர். ஆனால் இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் தனது மனசை பறிகொடுக்கிறார் அந்த பெருமாளுடைய அழகில். ரங்கநாதரை பற்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த ரங்கநாதர் தான் உறங்காவில்லிதாசன் அப்படிங்கிற ஒரு மெய்க்காவலன், சோழ மன்னனுடைய மெய்க்காவலனுக்கு தனது நயனங்களை திறந்து காமிச்சார். யார்? ரங்கநாதர். ராமானுஜர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தனது கண்ணை திறந்து பார்க்கிறார். யாரை பார்த்தார்? உறங்காவில்லிதாசனை. அந்த பெருமாளுடைய கண்களோட அழகை பார்த்த உடனே ஆஹா இவ்வளவு அழகான கண்களா அப்படின்னு வியந்து போய் தனது காதலியையும் துறந்து இந்த பெருமாளுக்கு அடிமை ஆனவர் உறங்காவில்லிதாசன். நிறைய கதைகள் ரங்கநாதரை பற்றி நிறைய கதைகள் இருக்கு. இந்த ரங்கநாதர் பார்த்த உடனே தன்னை மறக்கிறார். அப்போ என்ன தோணுது? அப்போதான் தோணுகிறது விப்ர நாராயணருக்கு நம்ம இங்கேயே இருந்துவிடலாமே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு கோடை வாசஸ்தலமோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துல ஒரு வாரம் தங்கியிருக்கிற போது அந்த இடத்தினுடைய சூழ்நிலை, அங்கே இருக்கிற மக்களோட அன்பு, அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பேசாமல் இங்கேயே கூட இருக்கலாம் போல இருக்கே ஒரு கணம் மனசு தோணும். நமக்கு அது போன்ற ஒரு எண்ணம் வருகிறதுன்னா அந்த இடம் நமக்கு பிடிச்சிருக்கு,
அந்த சூழ்நிலை நமக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இங்கே விப்ர நாராயணருக்கு இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு நகரவே கூடாது, இங்கேயே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடம் அவருக்கு பிடிச்சி போச்சு. என்ன நினைக்கிறார்? எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் ஒரு நந்தவனம் அமைச்சு அந்த பூக்களை மாலைகளாக கட்டி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாளுக்கு கொண்டு போய் தினமும் அணிவிச்சார் இல்லையா? அதே போல் நாம் இங்கே பண்ணினா என்ன? இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு நந்தவனம் வச்சு அந்த நந்தவனத்தில் மலர்களை பூக்களை துளசியை மாலைகளாக கட்டி இந்த பெருமாளுக்கு கொடுக்கலாமே நினச்சி உட்கார்ற. இந்த பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆலய மதில் சுவரை ஒட்டி ஒரு நந்தவனத்தை அமைச்சு அந்த நந்தவனத்தில் மலர்களை துளசிகளை இவற்றையெல்லாம் பயிரிட்டு அதை தினமும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். இந்த காலத்தில் பக்கத்தில் உறையூர், சோழர்களுடைய பிரதான தலைநகரம் உறையூர். சோழர்களுக்கு நிறைய தலைநகரங்கள் உண்டு, தஞ்சாவூர் பகுதியில், திருச்சி பகுதியில். அதில் இந்த உறையூருங்கிறது முக்கியமானது. இந்த உறையூரில் சோழ மன்னனுடைய அரண்மனைக்கு சென்று ஆடல் பாடல்கள் இவற்றையெல்லாம் நிகழ்த்தி அந்த மன்னனிடம் இருந்து பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டு ஒரு தேவதாசி பெண் திரும்பி வருகிறாள் தனது இல்லத்திற்கு. தேவதாசி ஒரு நடன மங்கை. அவள் திரும்பி வர, அவள் பேர் தேவதேவின்னு சொன்ன. வரும்போது அவருடைய சகோதரி ஒருத்தி, அவளுடைய தோழிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தேவதாசி பெண்கள் அரண்மனையில் நடனம் ஆடுறது, பாடல் பாடுறது இதெல்லாம் உண்டு, நடனம் ஆடுறது இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ராஜராஜ சோழனுடைய அரசபையில் 1000 நடன மாதர்கள் இருந்தார்களாம். இந்த 1000 நடன மாதர்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக வீடு கொடுத்துருக்கான் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன். எப்படி பண்ணியிருக்கான் பாருங்கள் ராஜராஜ சோழன். அதுபோல் இந்த உறையூர் சோழ மன்னனுடைய அரண்மனைக்கு போய் நடனமாடி முடிச்சுட்டு அந்த பரிசு பொருட்களோடு திரும்ப வர தேவதேவி. ஒரு தேவதாசி பெண் நடனமங்கைன்னா அழகாக இருப்பாங்க. அந்த அழகில் அவங்களுக்கு கொஞ்சம் கர்வமும் உண்டு. எதுவுமே நமக்கு ஒரு தனித்துவமான ஒரு கலை நமக்கு கிடச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதில் நமக்கு கர்வம் வந்துடும். இப்போ நம்மளாம் ஒரு ஆர்டிஸ்ட்டு வச்சுக்கங்களேன், பாடுறோன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு பாடுறோம். நம்மளை போல் யாருமே பாட முடியாது, நம்ம தொண்டை அப்படிப்பட்ட தொண்டை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாச்சுன்னா ஒரு கர்வம் வந்துடும். அதுபோல் இந்த தேவதாசி பெண்ணான தேவதேவிக்கு ஒரு கர்வம். அந்த கர்வத்தோட தெருவில் நடந்து வர, நடந்து வருகிற போது இந்த விப்ர நாராயணருடைய நந்தவனத்தை பார்க்குறா. ஸ்ரீரங்கம் பகுதி வழியாக வர இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற போது நந்தவனத்தை கண்டு பிரமித்து நிற்கிறாள் தேவதேவி. என்னடா இத்தனை மலர்கள் இருக்கு, இத்தனை அழகான வண்ண வண்ண மலர்கள் காணப்படுகின்றனவே, இந்த மலர்கள் இத்தனை மனம் வீசுகின்றனவே அப்படின்னு அந்த நந்தவனத்தை பார்க்கிறா. அவளுடைய சகோதரி சொல்கிறாள், இந்த நந்தவனம் விப்ர நாராயணர் என்கிற மகாவிஷ்ணு பக்தருக்கு சொந்தமானது. அந்த நந்தவனத்தில் நிறைய மலர்களை பயிரிட்டிருக்கார். அந்த பகுதி வழியாக வருகிற தேவதாசி பெண் தேவதேவி அப்படிங்கிறவ பிரமித்து நிற்கிறாள். இந்த நந்தவனம் விப்ர நாராயணருக்கு சொந்தமானதுன்னு அவள் சகோதரி சொல்கிறார். அப்படியா, இது உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா தேவதேவி. கதவுகள் நந்தவனம் திறந்து தானே இருக்கே, நம்ம போகலாமே. எல்லாரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ஒவ்வொரு பூக்களையும் பார்க்கிறா தேவதேவி. ஒரு பெண்ணுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, பொன் பிடிக்கும், பொண்ணுன்னா தங்கம். பூ பிடிக்கும், பூன்னா மலர். இது ரெண்டும் பிடிக்காத பெண்கள் பார்க்க முடியாது. இத்தனை பூக்களை வாசம் வீசுகிற இந்த பூக்களை பார்த்தவுடனே இதனோட அழகில் மயங்கி தேவதேவி ஒவ்வொரு மலர் அப்படியே பார்த்துட்டே வர.
அப்படி பார்த்துட்டு வரும்போது சகோதரி சொல்கிறா, இதில் விப்ர நாராயணர் அப்படிங்கிறவர் தான் பார்த்துக்கிறார். அவர் மகாவிஷ்ணுவோட அத்தியந்தமான பக்தர். அவர் பெருமாளை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப சின்ன வயசு, ஒரு கட்டிலங்காளை. இந்த வயசில் எத்தனையோ தடுமாறக்கூடிய சிந்தனைகள் வந்தாலுமே அவர் அரங்கனே கதி அப்படின்னு இந்த நந்தவனத்தை பராமரித்து இந்த மலர்களை கொடுக்கறது மட்டுமே பணின்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் சகோதரி. இவ்வளோ பீடிகையோட அந்த விப்ர நாராயணரை பற்றி சொன்ன உடனே அந்த தேவதேவிக்கு என்ன தோணுது தெரியுமா? அப்படியா, யார் இந்த விப்ர நாராயணர்? கட்டிலங்காளை, பெருமாளை கதி, இந்த நந்தவனம் தான் அவருக்கு எல்லான்னு சொல்றியே, யார் அவர்? அவரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறா தேவதேவி. அப்போ சொல்கிறா சகோதரி, சொல்கிறா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ நினைக்கிற மாதிரின்னா ஒரு தேவதாசி பெண் என்ன நினைப்பா, இவரை கொஞ்சம் மயக்கிடலாம், நம்ம வலையில் பிடிச்சி இழுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது சுபாவம். அப்போ சொல்கிறா, நீ நினைக்கிறது மாதிரி இல்லை, அவர் மாலவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர், எந்த மங்கையின் நிழலும் நெருங்காதவர், நிழலையே நெருங்க மாட்டார், அப்படி வாழ்ந்து வருபவர் அப்படிங்கிற. இது சொன்ன உடனே அந்த தேவதேவிக்கு இன்னும் கொஞ்சம் முறுக்கிறது. அப்படிப்பட்ட ஆசாமியா, நான் அவரை பார்க்கணுமே, இந்த நந்தவனத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறார். அப்போ நந்தவனத்தில் கடைசியில் ஒரு பகுதியில் அந்த செடிகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறார். தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டுருக்கார். யார்? விப்ர நாராயணர். அவரை பார்த்த உடனே இந்த தேவதேவியுடைய விழிகள் ஒரு பிரகாசமாகின்றன. சின்ன வயசு விப்ர நாராயணர், ஒரு கட்டிலம் காளை, நெற்றியில் பார்த்தீங்கன்னா திருநாமங்கள், பெருமாளுடைய நாமந்தான் அவருடைய வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆஹா, இப்பேற்பட்டவரா அப்படின்னு திரும்ப அவரை பார்க்குற, இருந்த இடத்துல இருந்து பார்க்குற. அப்போ சொல்கிறா சகோதரி, அம்மா, உன்னோட விளையாட்டெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்காத, அவர் பகவானே கதின்னு இருக்கிறவர், நீ எல்லாம் ஒன்றும் அவரை நெருங்க முடியாது அப்படிங்கிற. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? உசுப்பேற்றி விடுறதும்போ. இன்றைக்கி சொல்லுவோம் நம்ம உசுப்பேற்றி விடுறதுங்கிறோம். கிட்டத்தட்ட அந்த சகோதரி அப்படி தான் உசுப்பேத்துறா. தேவதேவி கேட்குறா, அப்படியா, பார்த்துடலாமா, அவரை நான் மயக்கி காட்டட்டுமா, என்னோட வலையில் அவரை நான் விழ வைக்கட்டுமா, என்னுடைய ஆசை வலையில் அவர் விழலை அப்படின்னா உனக்கு நான் அடிமை. சகோதரிக்கு சொல்கிற, உனக்கு நான் அடிமை, நீ என்னவெல்லாம் சொல்கிறாயோ அவற்றையெல்லாம் நான் செய்கிறேன், உன் இஷ்டப்படி நான் வாழ்கிறேன், பார்க்கலாமா அப்படிங்கிற. பந்தயம் ஆரம்பிச்சது. எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. விப்ர நாராயணரை தொலைவிலிருந்து பார்த்தாள் தேவதேவி. என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறாள். ஒரு தேவதாசி பெண் அணிகிற உடைகள் இல்லாமல் ஒரு காவி ஆடை தரித்து, ஒரு துறவி போன்ற ஆடைகளை தரித்து, ஒரு பக்திமயமாக தன்னை மாற்றிக்கொண்டு இந்த நந்தவனத்துக்கு அடுத்த நாள் வர. யார்? தேவதேவி. அடுத்த நாள் வர விப்ர நாராயணர் இங்கே தண்ணியெல்லாம் செடியெல்லாம் கவனிச்சிட்ருக்கார், பூச்செடிகள்லாம் பராமரிச்சிட்ருக்கார். அங்கே போன உடனே இவ சொல்கிறா, யார்? தேவதேவி விப்ர நாராயணர்கிட்ட, நான் இந்த ஊரில் இருக்கிற தேவதாசி பெண், உங்கள் நந்தவனத்தை பார்த்தேன், நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பக்தியோடு இந்த நந்தவனத்தை பராமரிக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், உங்களுடைய இந்த பணிக்கு நானும் உதவலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கேன், நானும் உங்களுக்கு தேவையான கைங்கரியத்தை செய்கிறேன், இந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சணுமா நான் செய்கிறேன், இந்த செடிகளை பராமரிக்கணுமா எப்படின்னு சொல்லுங்கள் நான் பராமரிக்கிறேன், நீங்கள் ஒற்றை ஆசாமியாக செய்கிறீங்களே, உங்களுக்கு துணையாக உங்களோட பணிகளுக்கு உறுதுணையாக நானும் இருக்கேன்
அப்படின்னு தேவதேவி மெல்ல ஆரம்பிக்கிறா. அவரும் சரி பகவானுடைய கைங்கரியம் தானே பரவாயில்லன்னு வச்சுட்டுருக்கு. டெய்லி வரா, வேலை செய்கிறா. ஒரு நாளைக்கு நல்ல மழை பெய்யுறது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா தேவதேவி. திடீர்னு மழையில் நனைஞ்சிட்டா. நனைஞ்ச உடனே ஓடி வந்து விப்ர நாராயணனுடைய குடிசைக்கு வாசலில் நிற்கிற. இந்த மழையில் நனைஞ்சதோட அந்த ஈரம் ஒரு படபடப்பு குளிரில் நிற்கிறா வெளியில். விப்ர நாராயணர் வெளியில் வரார். என்னம்மா மழையில் நனைஞ்சிட்ட, எனது ஆடைகளை தரேன், நீ இதை கட்டிக்கோ அப்படின்னு தனது ஆடைகளை கொடுக்கிறார், உள்ள அணியச் சொல்கிறார். அப்படி அந்த பேச்சு வார்த்தையில் அந்த உரையாடல் நிகழ்த்துகிற போது தேவதேவியோட கை விப்ர நாராயணர் மேலே படுறது. இதுதான் ஆரம்பம். இதுதான் தேவதேவியோடைய பிளானே, திட்டமே இதுதான். இவரை மயக்கி தன்னுடைய காதல் வலையில் விழ வைக்கணும், இதுதான் பிளானே. தொட்ட உடனே ஒரு ஷாக் அடிச்சது போல விப்ர நாராயணர் உணர்கிறார். அதன் பிறகு பார்த்தா ரங்கநாதரை வணங்குவதை விட தேவதேவி தேவதேவி அப்படிங்கிற பேரை அதிகம் உச்சரிக்க ஆரம்பித்தார். ஒரு மனிதன் விழக்கூடாத வலையில் விப்ர நாராயணர் விழுந்து விட்டார். வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் மனிதனை ஒரு படுகுழியில் தள்ளுவதற்கு காத்திருக்கின்றன. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், எல்லார் வாழ்க்கையிலையும் வரும். ஆனால் அதில் ரொம்ப சூசகமாக நடந்து கொண்டு ரொம்ப சாமர்த்தியமாக அந்த வலைக்குள்ளே விழாமல் நாம் தப்பிக்கிறது தான் வாழ்க்கை. இங்கே விப்ரநாராயணன் விழுந்துட்டார். அதன் பிறகு தேவதேவி தேவதேவி அந்த பேரையே உச்சரிக்க ஆரம்பித்தார். தேவதேவியோட வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பித்தார். நந்தவனத்தினுடைய பராமரிப்பு குறைய ஆரம்பிக்கிறது. தேவதேவி வீட்டில் இருக்கார். இவருடைய பொருள் எல்லாவற்றையும் தேவதேவி வீட்டை கொண்டு போய் கொட்டுறார். இந்த பெண்கள்லாம் அப்படிதானே, அப்படிதான் இவருடைய செல்வம் எல்லாவற்றையும் பறித்து கொள்கிறாள் தேவதேவி. இவருடைய பொருள் எல்லாம் அங்கே போடுது. ஒரு சமயத்தில் இவர்கிட்ட பொருளே இல்லை. தேவதேவி விட்டு வாசலில் கிடக்கார், வாசலில் உட்காந்துருக்கார். தேவதேவியை பார்க்கணும்னு உட்காந்துருக்கா. அவள் அம்மா வந்து சொல்கிறா, தேவதேவியோட அம்மா, உங்கள்கிட்ட தான் காசு இல்லையே, காசு இல்லாமல் எப்படி பார்ப்ப, போ இங்கிருந்து, துரத்தி அனுப்புகிறா. பெருமாள் பார்த்து கொண்டிருக்கிறார், ரங்கநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார். தனது பக்தன் யாரு? விப்ர நாராயணன். நந்தவனம் வச்சார், செடிகளை பயிரிட்டார், மலர்களை கொய்தார், துளசி பறிச்சார், மாலைகளாக தனக்கு அணிவித்தார். இத்தனை காலம் மாலைகள் போட்டிருக்கார் இல்லையா? பெருமாள் என்ன நினைக்கிறார்? ஒரு சபலத்திற்கு ஆட்பட்டு விட்டான் விப்ர நாராயணன். என்றாலும் அவனுடைய ஆசையை நம்ம தானே நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணுறாராம், ஒரு பொருள் இல்லைன்னு தானே துரத்தி விட்டுருக்காங்க, உங்கள்கிட்ட பொருளே இல்லை, நீ எப்படி என் வீட்டுக்குள்ளே வருவ அப்படின்னு தேவதேவியோட அம்மா துரத்தி விடுறா விப்ர நாராயணரை. பெருமாள் என்ன தெரியுமா பண்ணுறாராம், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அவருடைய ஆலயத்தில் பயன்படக்கூடிய ஒரு தங்க வட்டில், ஒரு தங்கத்தினாலான ஒரு பாத்திரம், ஒரு குந்துமணி தங்கங்கிறதே விலை அதிகம், ஒரு தங்கத்தினாலான பாத்திரம், நல்ல எடை கொண்ட பாத்திரம், அதை பெருமாள் கொண்டு போய் இவ வீட்டில் கொடுக்குறாராம், தேவதேவி வீட்டில். என்ன சொல்கிறாராம், நான் வந்து அந்த விப்ர நாராயணருக்கு உதவியாளர், அவர்கிட்ட பணி செய்கிறேன், என் பேர் அழகிய மணவாளதாசன்னு பேர். தன்னோட பேரை சொல்கிறார், அழகிய மணவாளதாசனா. யார்? ரங்கநாதர் சொல்லிக்கிறார். நான் விப்ரநாராயணர்கிட்ட வேலை செய்கிறேன், அவர்கிட்ட எதுவும் பொருள் இல்லைன்னு சொல்லி துரத்தி அடிச்சிட்டிங்களே, இந்த தங்கத்தினாலான வட்டியில் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுக்குறார். இதை பார்க்குறா தேவதேவி அவ அம்மா.
இத்தனை விலை மதிப்பான ஒரு பொருளை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்தவரை தேடி தன்னோட வீட்டுக்கு வரவழைக்கிறார். பொருள் வந்துடுத்து இல்லையா, வீட்டுக்கு வரவழைக்கிறார். இந்த சமயத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் தங்கவட்டில் காணவில்லை அப்படிங்கிற தகவலை ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய பட்டாச்சாரியார்கள் மன்னரிடம் போய் தகவல் சொல்கிறார்கள். புகார் சொல்கிறாங்க, மன்னா எப்படின்னு தெரியல, இந்த தங்க வட்டியில் காணும், பெருமாளுக்கு அதில் தான் நிவேதனம் வைப்போம், அதை காணும்னு சொன்ன உடனே ராஜாவே டைரெக்டாக இறங்குறார், களத்தில் இறங்குறார். ஏன்னா பெருமாளுக்கு உண்டான பாத்திரம் காணலைன்னா அது எப்பேற்பட்ட அபச்சாரம், எப்பேற்பட்ட குற்றம். இந்த குற்றத்தை யார் இழைத்ததுன்னு பார்த்து தண்டிக்கணும் இல்லையா. என்ன பண்ணுறார், அவரே விசாரிக்க ஆரம்பிக்கிறார். விசாரிக்கிறப்ப ஒவ்வொரு வீடாக விசாரிக்கிறப்ப தேவதேவி வீட்டில் அது கிடைக்கிறது. அங்கே தானே இருக்குது, அங்கே தானே இந்த பாத்திரம் இருக்குது. கிடைச்ச உடனே தேவதேவிகிட்ட கேட்குறாங்க, எப்படி உனக்கு கிடைச்சிது? அந்த பாதுகாவலர்கள் கேட்கிற போது தேவதேவி சொல்கிறா, இங்கே நந்தவனத்தில் இருக்கார் விப்ர நாராயணர், அவருடைய உதவியாளர் அழகிய மணவாளதாசன்னு பேர், அவர் தான் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தார் அப்படிங்கிறார். இந்த காவலர்கள் நேராக விப்ர நாராயணர் வீட்டுக்கு போகிறாங்க, நந்தவனத்துக்கு போகிறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்படி ஒரு உதவியாளரே எனக்கு கிடையாது, எனக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறார். விஷயம் சோழ மன்னனுக்கு போகிறது. பாத்திரம் கிடைச்சாச்சு, அந்த பாத்திரத்தை தேவதேவிட்டேருந்து பறிமுதல் பண்ணியாச்சு, அதற்கு உண்டான பரிகார பூஜை பண்ணி கோவிலில் சேர்த்தாச்சு. யார் திருடினது அதில் முக்கியம். மன்னன் என்ன பண்ணுறான், என்னடா அது, இவர் தனக்கு உதவியாளரே இல்லைன்னு சொல்கிறா, ஆனால் உதவியாளர் கொண்டு வந்து கொடுத்ததா தேவதேவி சொல்கிறா, இது என்ன குழப்பம் என்று மன்னன் குழம்புகிற போது இதற்கான விடையை யார் கொடுக்கிறா தெரியுமா, அதே அரங்கநாதர். ராஜாக்கு புகார் போயாச்சு, ராஜா குழம்புறார். சோழ ராஜாவுடைய கனவுல ராத்திரி பெருமாள் வரார். யார்? ரங்கநாதர். ரங்கநாதர் சொல்கிறார், எனது பக்தன் தான் விப்ர நாராயண, அவன் நல்லவன் தான், அவன் இதை திருடலை, நான் தான் கொண்டு போய் அவனுடைய உதவியாளர்னு சொல்லிட்டு தேவதேவி வீட்டில் சேர்த்தேன் அப்படின்னு விப்ர நாராயணரை பற்றி சொல்கிறேன். சோழ மன்னனுக்கு கனவில் இந்த கனவு கண்டு கண்விழித்த சோழ மன்னன் அடுத்த நாள் அதிகாலை என்ன பண்ணுறார், விப்ர நாராயணன் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து, நந்தவனத்துக்கு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். உங்களை பற்றி தவறுதலாக நினச்சிட்டோம், உங்களை சிறையில் போட சொல்லி நாங்கள்லாம் தீர்மானம் பண்ணியிருந்தோம், நல்ல வேளையாக ரங்கநாதரே உங்களை காப்பாற்றினார், நீங்கள் எந்த தப்புமே செய்யலை, பெருமாளே கொண்டு போய் கொடுத்துருக்கார்னு சொன்ன உடனே அவர் விடுதலையாகிறார். எந்த குற்றமும் அவர் மேலே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிகிறது. இருந்தாலும் ஒரு தடம் மாறிட்டார் இல்லையா விப்ர நாராயணர். ஒரு நந்தவன பணியிலேருந்து இருந்து ஒரு பெண்ணை பார்த்த உடனே மனம் மாறிட்டார் இல்லையா. தேவதேவா தேவதேவான்னு பெருமாளுடைய காலடிகளுக்கு கீழே இருந்தவர் இந்த தேவதேவியை பார்த்த உடனே தேவதேவாவான அந்த பெருமாளை விட்டுட்டு இவ பின்னாடியே சுத்த ஆரம்பித்தார் இல்லையா. அதற்கு ஒரு பிராயச்சித்தம் வேணும் இல்லையா. தப்பு வாழ்க்கையில் செய்கிறதுங்கிறது சகஜம், எல்லாரும் யோக்கியன்னு சொல்லவே முடியாது, கிடையவே கிடையாது. தப்பு செய்கிறது இயற்கை. தப்பு செஞ்சாலும் அந்த தவறை உணர்ந்து நம்ம திருத்திக்கணும். விப்ர நாராயணன் திருத்திக்கலான்னு பார்க்குறார். இனிமே எனக்கு இந்த சங்காத்தமே வேண்டாம், எனக்கு இனிமேல் திரும்ப பெருமாள் மட்டும்தான், திருமால் மட்டும்தான், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த களங்கம் துடைத்தறியப்பட வேண்டும். இந்த சில காலம் நான் இந்த மோகத்தில் மூழ்கி இருந்தேன் அல்லவா, இந்த களங்கம் துடைத்தறியப்பட வேண்டும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பல வைணவர்கள்ட்ட கேட்குறேன். பெரிய பெரிய பண்டிதர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை,
பெருமாளை விட உயர்ந்தது பெருமாள் அடியார்கள். இந்த அடியார்கள் ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்கு செல்கின்ற வழியில் அவர்களது திருவடிப்பட்ட மண்ணை, நடந்து போகிற போது மண்ணில் தான் நடக்கிறோம், திருவடிப்பட்ட மண்ணை எடுத்து உங்கள் தலையில் தடவிக்கிங்க, தலையில் பூசிக்கிங்க. அவர்களது திருப்பாதங்களை கழுவிய நீரை நீங்கள் பருகுங்க, இந்த பாவம்லாம் போடும் அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு பெருமாளுடைய பக்தர்கள் பட்ட அந்த திருவடி மண்ணை துகளை எடுத்து தலையில் தடவி கொண்டுதான் பாசுரங்கள் பாட ஆரம்பிக்கிறார். தொண்டர் அடி பொடி. தொண்டர்னா யாரு? வைணவ தொண்டர்கள், வைணவ அடியார்கள். அடினா என்ன? காலடி. பொடினா என்ன? துகள், மண் துகள். வைணவ அடியார்களது பாதம் பட்ட மண் துகளை எடுத்து வணங்கி தலையில் பூசிக்கொண்ட காரணத்தினால் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு அவருக்கு பேர் இருந்தது. இப்போ தெரியுதுங்களா? விப்ர நாராயணருங்கிறவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஆகிவிட்டார். இப்படி தான் அந்த பாவத்தை கரைச்சார். குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவங்கெல்லாம் இவருடைய சமகாலத்தவர்கள். திருமங்கை ஆழ்வார் காலத்தில், திருமங்கை ஆழ்வார் அவருடைய காலத்தில் இந்த கோவிலுக்கு ஒரு சுற்றுச்சுவர் அமைக்கிற பணிகளை மேற்கொள்கிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த பணிகளை நிகழ்த்துகிற போது இந்த நந்தவனம் இருக்குது பார்த்தீங்களா, தொண்டரடி பொடியாழ்வாரோட நந்தவனம், அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஹைவே, நேஷ்னல் ஹைவே என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்திற்கு ஏற்றாற் போல் சாலை வசதிகளை அதிகப்படுத்துகிறாங்க. அதில் பலருடைய நிலங்கள்லாம் போடும், நம்ம நிறைய பார்க்குறோம் இன்றைக்கி. அதுபோல் இந்த காம்பவுண்டு சுற்றுச்சுவர் அமைக்கிற பணியில் இந்த நந்தவனம் போகும்படியான ஒரு சூழ்நிலை. அப்போ அடியார்கள்லாம் சொல்கிறாங்க திருமங்கை ஆழ்வார்கிட்ட போயிட்டு, மன்னா இது தொண்டரடி பொழியாழ்வார் அவர் பாதுகாக்கிற நந்தவனம், இதற்கு எந்த விதமான சேதாரமும் வரக்கூடாது, ஒரு உண்மையான இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பலரும் போய் சொன்ன காரணத்தினால திருமங்கையாழ்வார் என்ன பண்ணுறாராம், இந்த நந்தவனத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அந்த ஆலயத்தின் சுற்றுச்சுவரை அந்த காலத்தில் அமைச்சாராம். இதனால் இந்த தொண்டரடி பொழியாழ்வார் என்ன தெரியுமா பண்ணினாரா, இந்த பூக்களை பறிக்கிறதுக்கு அங்குசம்னு சொல்லுவோம், ஒரு கோல் வச்சுருப்பாங்க, அந்த அங்குசத்திற்கு திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பேரை வச்சாராம், ஒரு நன்றிக்கடனாக வச்சாராம். இந்த தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் இருந்து பெருமாளுக்கே கைங்கரியம் செய்தவர். ஒரு மனிதன் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தப்பு பண்ணினாலுமே, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தவறு இழைத்தாலுமே அந்த தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து வெளியே வந்தார் பார்த்தீங்களா. அதனால தான் இன்றைக்கி தொண்டரடி பொடியாழ்வாரை நாம் போற்றுகிறோம். அப்பேற்பட்ட அற்புதமான மகான், அந்த மகானது திருவடிகளை நாமும் பணிந்து வணங்குவோம்.